ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ யுவானை காமிக்கிறாங்க. அவன் ஒரு கவர்னர் தான், லூ ஃபேமிலியே சேர்ந்தவன். அவன் ஒருத்தனை கண்ணை வச்சு ஷூட் பண்ண போகிறான். பொண்டாட்டி பிள்ளையை கொடுமைப்படுத்துறவனுக்குலாம் இதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ணிடுறான். அங்கே அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஒன்று நான் விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தேனா, நீ என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டேலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. கையில் ஒரு வலையிலுமே வச்சு அவன் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே ரொம்பவே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவ தான் நம்மளோட ஹீரோயினே. அவள் குழந்தைக்காக அங்கே வளையலுமே கொடுத்துருக்கான். அவள் கன்சீவாக இருக்கும் போது தான் அவன் நைட் வந்துட்டு இப்படி வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கான். அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வெளியே வந்துட்டு யாரோ கதவை தட்டுறாங்களேன்னு போய் ஓப்பன் பண்ணா அங்கே லின்னு ஒரு லேடி வந்து, இப்படி என் ஹஸ்பண்ட் என்னை கொலை பண்ண பார்க்குறான், அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னை அடிக்க வந்துட்டு இருக்கான், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. பாவமேன்னு சொல்லிட்டு அங்கே காப்பாற்றி வீட்டுக்குள்ளே விட போனா அவளை பார்த்தா இவளை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா. அங்கே அவன் தண்ணியை போட்டுட்டு தன்னோட பொண்டாட்டி நினைச்சு அவளுங்க கொல்றதுக்காக விரட்டினதுமே அவள் பயந்துங்க காட்டுக்குள்ளே ஓடிச்சேக்கா. ஒரு இடத்துக்கு மேலே அவளால் தப்பிக்கிறதுக்கு இடம் இல்லை. பயந்து போய் ஸ்லிப்பாக எங்கள் மலையிலேருந்து அவள் விழுந்துடுறா. அங்கே ஷூவோட சவுண்டு பயங்கரமாக கேட்குற மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோ இந்த சைடில் வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு கேட்குது. பட் அதுக்குள்ளே பார்த்தா அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. அங்கே அவர் வந்துட்டு நீ எத்தனை நாளைக்கு இப்படியே சுற்றிட்டு இருக்க போகிற அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஏன்னா அவருமே இந்த மிலிட்ரியை சேர்ந்தவராக தான் இருக்காரு, இவங்களுக்கு சீப் மாதிரி. அப்போ அவன் நீங்கள் வந்து ஷோவை ஏற்றுக்கிட்டாலும் இல்லைனாலும் சரி, நான் அவளை மேரேஜ் பண்ணியிருக்கேன், அவள் தான் என்னோட பொண்டாட்டி, அவள் வந்துட்டு இப்போ கன்சீவாக வேறு இருக்கான்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக அந்த பொண்ணை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுமே, பட் அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க. சார் இப்படி வந்து மேடம் வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் பயந்து அவன் விழுந்தடிச்சு வேகமாக போகிறான். அங்கே போனால் அவளோட பாடி எதுவுமே கிடைக்கல, அந்த வளையல் மட்டும்தான் இருக்குது. பயங்கரமாக அவன் கத்திட்டுருக்கான், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு. அந்த லின் அதெல்லாமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிட்டுருக்கு. இப்போ இதெல்லாமே இவன் யோசிச்சுட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தியான் சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஓடி வர்றா. அந்த பொண்ணு அப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே நம்ம ஹீரோ, என்னோட ஒய்ஃபே எனக்காக இந்த குழந்தைய வந்துட்டு அனுப்பி வச்சிருக்கா, அவன் மேலேருந்து கண்டிப்பாக இதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பொண்டாட்டியும் பிள்ளையுமே இதெல்லாமே பார்த்துட்டு ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஒரு பைத்தியம் ஆயிட்டா போல், மேலேருந்து அடி விழுந்ததில்லை. அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு அங்கே அந்த பில்லோலாம் எடுத்து அவள் பாட்டு அங்கே வந்துட்டு கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவள் பவாடுறா. அவள் தான் நம்ம ஹீரோயினோட பொண்ணுமே. அவங்க பன் எடுத்து கொடுத்துட்டு, அம்மா நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இன்னுமே சாப்பாடு நிறைய கொண்டு வரேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுச்சேக்கா. பாப்பாவோட பேர் வந்து ஜெனி. அப்போ 2 பர்சன்ஸ் அங்கே பேசிட்டு இருக்காங்க. பாவம் இந்த பொண்ணுப்பா மேலே மலையிலேருந்து விழுந்ததுல தான் அப்படி அடிபட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தாங்க. எல்லாத்தையுமே அங்கே வந்து பெக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேடிட்டு கெஞ்சும் போது அங்கே பிடிச்சவங்க தாழ்றாங்க. அந்த சைடில் நம்ம ஹீரோ அங்கே அந்த டியானை கூட்டிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறான். அங்கே அவனை பார்த்ததுமே பார்க்குறதுக்கே பெரிய பணக்காரவங்க மாதிரி இருக்காங்க. இவங்ககிட்ட நான் வந்துட்டு காசு கொஞ்சம் கேட்டால் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போகும்போது ஒரு ஆள் வந்து பிடிச்சிட்டு என் கடையில் இருந்த பண்ணை நீ தானே திருநன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறப்ப அங்கே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். எவ்வளோ தைரியம் தான் என் மேலே நீ கையை வைப்பன்னு சொன்னதுமே அங்கே சோல்ஜர் வந்து ஓங்கி ஏற்றிட்டு கவர்னரவே நீ எதிர்த்து பேசுவேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அந்த ஆள் சாரி கேட்குறாரு. இந்த பொண்ணு என் கடையோட பண்ணை வந்து திருடிட்டா, அதனால தான் நான் இப்படி பனிஷ் பண்ணேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு எதையுமே திருட கிடையாது, அந்த பண்ணு கீழே விழுந்துருச்சு, அதனால தான் நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு அங்கே ஜெனியுமே வந்துட்டு மன்னிப்பெல்லாமே கேட்குறா. சொல்லப்படாதப்பா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே அந்த பொண்ணுகிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கான். எல்லாமே பார்த்துட்டு அந்த டியானுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாகி போயிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாமான்னு சொன்னதுமே அங்கே நம்ம சோல்ஜரை பார்த்து சரி ஓகே இந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்து அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய சாப்பிட கூப்பிட போனதுமே அவன் காசெல்லாமே கொடுத்து செப்பலுமே கொடுக்குறான். அவங்க அம்மா பார்த்து அம்மா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு காமிக்கும் போதே ஒரு கார் வந்துட்டு இடிச்சு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே பயந்து போய் அங்கே வந்துட்டு கத்திட்டுருக்கா. எல்லாருமே ஐயோ கடவுளை என்னாச்சு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்குமே அந்த வாய்ஸ் கேட்குது. பட் அந்த டியான் பார்த்தா சரியான சூனியக்காரி மாதிரி பிஹேவ் பண்ணுது இந்த வயசுலேயும். அப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அங்கே அந்த குட்டி பாப்பா அங்கே பயங்கரமாக கத்திட்டுருக்கா. எல்லாத்தையுமே ஹெல்ப் கேட்கும்போது அங்கே அந்த குழி வேலை பார்க்குறவங்க அங்கே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு இவங்களுக்கு அடிபட்டுருக்கு, நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் வந்து சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட காசு வேணும்னு சொன்னதும் ஐயோ காசுக்கு நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு அந்த புள்ள பயங்கரமாக அழுதுட்டு நான் இப்போ ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டேக்கா. பிறகு இவங்கள வீட்டில் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா அந்த லின்னு வந்துட்டுருக்கா. அவளை அந்த பொண்ணு ஆன்ட்டின்னு கூப்பிட்டுருக்கா. அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு, நீங்கள் போங்கன்னு சொன்னதும் அங்கே அவன் உள்ளே போகும்போது இந்த லின்னை பார்த்தாங்க. அந்த டியானை பார்த்தா அவ்வளோ ஒரு பாசமாக பார்க்குறா. என்ன விஷயம்னு பார்த்தா இவன் வந்துட்டு ஒரு பேபியை வந்து பர்த் கொடுத்துருக்கா. அங்கே
அவனோட வீட்டு வாசலில் கொண்டு வந்து வச்சுட்டு போகவுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு குழந்தை அனாதை இருக்கேன்னு தூக்கிட்டு வரும்போது மறைஞ்சிருந்து இதெல்லாமே பார்த்துட்டு, நீ வந்துட்டு ஒய்ஃப் இல்லாமல் வந்து இப்போ இருந்துட்டுருக்க, உனக்கு பிள்ளையுமே இல்லை, ஸோ என்னோட குழந்தை வந்து உன்னோட வாரிசாக வளர்ந்து வரும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருந்திருக்கா. என் புள்ள தான் இவன்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, என்னோட பொண்ணு தான் இந்த சொத்து எல்லாத்துக்குமே உரிமைக்காரின்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சேக்கா. உள்ளே பார்த்தா அவங்க அப்பாங்க அந்த வலையில வந்து எடுத்துட்டுருக்கோமே அதை பார்த்துட்டு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. வந்துட்டு என் பொருளை நீங்கள் தொடர வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு உள்ளே வச்சதுமே, நீ என்ன எத்தனை வருஷத்துக்கு மேரேஜ் பண்ணாமல் இன்னும் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், மேரேஜ் வந்துட்டு நான் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னதும், என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும், எனக்கு தான் வந்து ஏன் இருக்காளே எனக்கு அது போதும்னு சொன்னதும், அவள் ஒன்றும் நம்ம குடும்பத்தோட வாரிசு கிடையாது அவுட் சைடர்னு சொன்னதும், அவள் என்னோட பொண்ணு அப்படின்னு அவள் இந்த குடும்பத்தோட வாரிசு அதை நீங்கள் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே கோவப்பட்டுச்சேக்கான். அங்கே ஒரு பொண்ணு வந்து உங்களை பார்க்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பட்லர் வந்து சொல்கிறாரு, பார்த்தா இந்த நின்று போய் நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்டதுமே, ப்ளீஸ் எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசினதும், ஐயோ இந்த பெக்கரை விரட்டுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோட்ட நீடன் பண்ணிட்டு, எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா எங்கள் அம்மாவை காப்பாற்றிடலான்னு சொன்னதும், அந்த லின்ட்டை அந்த பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு காசு கொடுக்க ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டியான் கேட்டதுமே, நீ ஜெலஸ் ஆகிட்டு இருக்கியா, அப்பா வந்துட்டு உனக்கு தான் எப்பயே சொந்தம், ஓகேவா வா நான் உனக்கு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகும்போது அதெல்லாமே ஜெனிக்கு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்பா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்குமே ஃபஸ்ட் டைம் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. என் கூட சேர்ந்து வான் சைட்டு அந்த லீன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சுட்டு அந்த வலையில் வந்து எடுத்து, நான் வந்து கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ என்னோட பொண்ணோட பொசிஷனை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. அந்த சைடில் அங்கே நம்ம ஜெனி பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து இருக்க ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு இது என்ன அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, எதுக்காக இந்த ஃபோட்டோவை தொடுற வையின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும் போது அது கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அப்போ அங்கே அந்த சவுண்டை கேட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். அந்த வலையில் அந்த பேண்ட் பைக்குள்ள அங்கே வந்துட்டு உள்ளே வச்சு விட்றா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொண்ணு ரொம்ப ஒழுங்கினமாக இருக்கா, அவவாட்டி என்னத்தையாச்சும் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அந்த ஃபோட்டோவை எடுக்கும்போது அந்த கண்ணாடி கிளாஸ் கையை கிழிச்சு அங்கே வந்துட்டு பிளட் ஆகிருது. அப்போ நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை ப்ளீஸ் என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கும்போதே வந்துட்டு இது என்னோட அம்மாவோட ஃபோட்டோ ஷூன்ற மாதிரி சொல்ல வந்ததுமே, பார்த்தீங்களா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் உங்கள் ஒய்ஃபோட பேரை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த வளையல் பேண்ட் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்ததுமே, பார்த்தீங்களா திருட்டு கழுதைங்கள இப்படி தான் இதுங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவே நீ என்ன இந்த வயசில் இவ்வளோ கேவலமான வேலை பண்ணுறியா போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும் போது அங்கே அந்த குழந்தைக்கு ரொம்பவே ஃபீல் ஆகி போயிடுது. அந்த லீவ் இந்த வந்தனா பார்த்துக்கோன்னு சொன்னதுமே விழுந்தடிச்சு வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே நம்ம அவங்க தாத்தா மேலே போய் இந்த பாப்பா இடிச்சு விடுறா. யுவான் மாதிரி இருக்கேன்னு சொன்னதுமே, யுவான் மாதிரி மட்டும் இருக்கா ஷூ மாதிரியுமே இருக்குது அப்படின்றத சொல்லும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அந்த பாப்பா அங்கே வேகமாக வந்து விழுந்தடிச்சு ஓடி போயிடுறா. அப்போ அங்கே அந்த லின் வந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணிட்டான்னு சொன்னதும், நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ டவுட் ஆயிடுச்சுக்கு, இது என்னோட பேர பிள்ளையாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், அப்போ அங்கே பட்லர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணாடி கிளாஸ் வந்துட்டு பிளட்டாக இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து நான் டிஎன்ஏக்கு வந்து கொடுத்துடுறேன், இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் அங்கே போய் அவங்க அம்மா பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. என்னால் காசு ரெடி பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே டாக்டர் வந்து என்னம்மா காசு ரெடி பண்ணிட்டியான்னு சொன்னதுமே, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அழுததுமே, ஆனால் காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு அவரோட தரப்பில் கொடுக்குறாரு. பட் இது எல்லாமே முழுசாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பத்தாதுமான்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு அவனுக்கு நீடன் பண்ணிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. கூடி சீக்கிரம் ஏற்பாடு பண்ண அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப அழுகிறத பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அம்மா நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்ருக்கா. ஸோ இங்கே அந்த குழந்தைய அவன் தூங்க வச்சுட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டுருக்கான். அப்போ அந்த லின் அவள் எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்துருப்பா இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக, நான் அதனால தான் அவன் மேலே பழிய போட்டேன் அந்த வலையில் திருநான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கதை ஓப்பன் பண்ணதுமே அந்த லின்னும் அந்த மெய்டுங்களுமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அவன் நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்டதுமே, நீ ஒரு பச்சை பிள்ளை மேலே பழிய போட்டு நீ வந்து துரத்திருக்க, நீ எதுக்காக அப்படி பண்ணன்னு சொன்னதுமே அந்த பொண்ணோட புத்தி வந்துட்டு சரியில்லை, அதனால தான் சொன்னதும், நீ வந்து என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துட்ருக்க, ஸோ அதனால் வந்துட்டு அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நம்மளை மன்னிச்சிருவானான்னு பார்த்தா உனக்கு வலி கொடுக்காம உன்னை ஒரேடியாக போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து அங்கே ஷூட் பண்ண போயிடுறான். அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். டியான் வெளியே வர்றா. என்ன சவுண்டு அப்படின்ற செட்டிங்க கேட்கும்போது கன்னவே மறைச்சிக்கிறான். என்ன சேண்டின்னு சொன்னதுமே, இப்படி வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால் அப்பா பனிஷ் பண்ணுறாங்கன்னு சொன்னதும், அப்பா அவங்க வந்துட்டு என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கள, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு நான் இப்போ முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன், வந்து நான் வந்துட்டு வழி பண்ணி விட்றேன், நீ பண்ண தப்புக்கு உனக்கு
கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு அம்மாவும் பொண்ணுமே இங்கே அட்மிட் ஆகியிருக்காங்களான்ற விஷயத்தை கேட்கும்போது ஆமாம் அவங்களோட நேம் வந்துட்டு ஷூன்னு சொன்னதுமே அவனுக்கு அந்த பேரை கேட்டதும் ரொம்ப பெரிய ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்போ சொல்கிறாரு, சார் ஒரே நேமில் வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, நீங்கள் அவங்க ஒய்ஃப்னு நினச்சிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ரூம் நம்பரையுமே கேட்டு அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தா பக்கத்தில் ஒரு பர்சன் காசு எல்லாமே கவுண்ட் பண்ணி அவனோட ட்ராயரில் வச்சுட்டு இருக்கான். ஸோ அங்கே ஜெனிக்கு வந்துட்டு அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு காசு தேவைப்படுது. ட்ராயரை திறந்து அவங்க காசெல்லாம் எடுக்கிறதுக்கு போகிறா. பட் இருந்தாலுமே திருட்டுத்தனம் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம். இந்த காசு மற்றவங்களுக்குமே தேவைப்படலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை எடுக்காமல் அங்கே மூடி வச்சுட்டு போகும்போது அந்த பர்சன் எதையுமே பார்க்காம நீ என்ன காசை வந்து திருநியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே நான் எதுவுமே பண்ணலைன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே சில ஆண்களுமே வந்துட்டு இப்படி தான் இந்த திருட்டு கதைங்களாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது ஹீரோயின் வேமா எந்திரிச்சு புள்ளைய பிடிச்சிக்கிறா. ஸோ அவளையுமே போட்டு பயங்கரமாக அங்கே அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ராயிடுறான். இப்போ எதுக்காக அவங்கள போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொன்னதுமே இப்படி காசை வந்து திருடி இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் அங்கே போய் சோல்ஜர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா காசு அப்படியே இருக்குது. அப்போ நீ எதையுமே செக் பண்ணாமல் அந்த புள்ள மேலே பழிய போட்டு இப்போ அட்டாக் பண்ணியிருக்கீங்க. இவங்க பண்ணதுக்கு இவங்க எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களை செமையை வெளுத்து விடுங்க அப்படின்றத அவன் சொல்லிடுறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் இந்த சைடில் திரும்பி இருக்கவுமே அவள் ஃபேஸ் அங்கே பார்க்க போகும்போது சார் இப்படி குழந்தைக்கு வந்து உடம்பு முடியாமல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே இவன் பயந்து போயிட்டு வேமா அங்கே போகிறான். பார்த்து அந்த டியான் நல்லா தான் இருக்கா. நான் வந்துட்டு கீழே விழுகாமல் இருக்கணுன்றதுக்காக லின் ஆன்ட்டி வந்து என்னை காப்பாற்றினாங்க, அவங்க கையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த லின் வந்துட்டு ஐயோ என் கையெல்லாமே பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இவ ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணியிருக்கா போல். இங்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தால் அந்த புள்ள அங்கே ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி வந்து பிளட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுமா, எங்களால் காப்பாற்றுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டீன் வந்தால் தான் இதை சமாளிக்க முடியும்னு சொன்னதும் டீன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ரூமில் இருப்பாங்கன்னு சொன்னதுமே விழுந்தடிச்சு வேமா ஓடுறா. அதுக்குள்ளே பார்த்தா இங்கே நம்ம லின்னை வந்துட்டு இந்த டியானை கூப்பிட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அந்த லின்னுக்கு தான் அங்கே டீன் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாரு. பட் அதுக்குள்ளே அங்கே நம்ம ஜெனி வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து காப்பாற்றுங்க எங்கள் அம்மாவை, இல்லைனா அவங்கள ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னதுமே அம்மா உயிரே போயிடும், நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைய பிடிச்சி அங்கே வெளியே தள்ளிடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே டீனை போய் அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்றான். நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே சேர்ந்து தான் அந்த குழந்தையோட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த புள்ள அப்படியே அங்கே தூங்க ஆரம்பிச்சுடுறா மயங்கி. அங்கே ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்துட்டு இருந்தா. இவங்க திரும்பி பார்க்குறதுக்கு முன்னாடியே அப்பா நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது இந்த லின் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துடுறா. ஐயோ இவ சாகலையான்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு மறைச்சு அங்கே நின்றுக்கிறா. அப்பா என்னாச்சு அந்த பொண்ணு எங்கே அப்படின்றத சட்டி கேட்டதுமே எந்த பொண்ணை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காமிச்சதுமே இது எப்படி சாத்தியமாக இருக்கும், என்னோட பொண்டாட்டியே இறந்து போயிட்டான்றப்ப எனக்கு புல் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் உன்ட்ட போய் சொன்னேன், அவள் இறந்து போயிட்டானே, அவளோட டெட் பாடியே கிடைக்கல அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அவள் ரொம்ப அரண்டு போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஓடிட்டுருக்கான் அங்கே பார்க்குறதுக்காக. இங்கே ரூமில் ஒரு பர்சன் வந்து இப்படி கவர்னர் வந்து உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதுமே அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருந்தா. அந்த சைடில் நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு கவர்னர் அங்கே இருக்காருன்னா எந்த கவர்னர் கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு பார்க்கும்போதே அங்கே மயக்க மருந்து கூட கொடுத்து அங்கே நம்ம ஹீரோயினையும் அந்த பிள்ளையுமே அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனது வேறு யாரும் கிடையாது, எல்லாம் அந்த லின்னோட வேலை தான். அவள் தான் அம்மாவும் பொண்ணையுமே அங்கே வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க சொல்லுறா. அங்கே அந்த பாப்பா நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டைம் பார்த்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோங்க உள்ளே வந்து அவங்கள எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி அவங்களோட ரிலேட்டிவ் தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு எந்த சொந்தம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவே ரொம்ப ஷாக் ஆகிட்டேக்கான். அப்போ அங்கே ஒரு பர்சன் ஒரு மூட்டையை தூக்கிட்டு போகவுமே ஹீரோ சந்தேகமாகிட்டு அதில் என்ன இருக்குது ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதுமே அந்த பர்சன் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சா அதில் வந்து 2 பன்னிக்குட்டிங்க மட்டும் தான் இருக்கு. இது எல்லாம் இவளோட வேலை தான். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பேபி பன்னிக்குட்டிங்களை அதுக்குள்ள போட்டு எடுத்துட்டு போங்க, பின்னாடி இவங்கள தூக்கிட்டு போங்க, அவங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஒரு பர்சன்ட் அங்கே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவர் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறப்ப அங்கே அந்த அவங்க தாத்தா வந்துடுறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்படி ஒரு குட்டி பாப்பா வந்து கவர்னரை கேட்டான்னு சொன்னதும் அந்த பொண்ணை எனக்கு எப்படியாச்சும் வேணும், நீங்கள் தேடி கொண்டு வாங்கன்னு சொன்னதும் அவங்களுமே அங்கேருந்து ஓடிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே எல்லா சைட்லையுமே தேடிட்டு இருக்கான். இந்த சில ஜெனி அங்கே வந்து காப்பாற்ற கத்திட்டு போகிறவுமே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நடுவில் ஒரு ரிக்ஷா போயிடுது, பார்க்க முடியாமல் போயிடுது. அங்கே பயங்கரமாக அவன் கத்திட்டு இருக்கும்போது இந்த சைடில் அங்கே மெய்டவங்க வந்துட்டு இப்படி தேடி பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி பேபி வீட்டுக்கு வந்தான்ற விஷயத்த சொன்னதுமே அவன் வேமா வீட்டுக்காக கிளம்பிட்டுருக்கான். அப்போ அங்கே ஆனால் ஃபைனலாக பார்த்தா அது ஜெனியோட சவுண்டை கேட்டுட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போதே அந்த பொண்ணு அப்படியே மயக்கமாக எழுறான். இங்கே நம்ம ஹீரோயின் அந்த போஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஓங்கி ஒரு எத்து நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளை காப்பாற்றிடுறான். அவளை
உயிரோட பார்த்ததில் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவனையுமே பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு என் பக்கத்தில் வந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ கூலாருன்னு சொல்லிட்டு எங்கள் பேபி வந்து ஓடி வந்து அங்கே ஹக் பண்ணிக்கிறான். அவன் ரொம்ப பயந்து போயிட்டு என்ன உனக்கு நான் அடையாளம் தெரியலையா, நான் தான் உன்னோட யுவான், நீ என்ன மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போ ஜினி நீங்கள் யார், உங்களுக்கு எப்படி எங்கள் அம்மாவை தெரியும்னு சொன்னதும் உனக்கு தெரியாது இல்லை, நான் தான் உன்னோட பயாலஜிக்கல் அப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்பாட்ட கையை கொடுங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுமே 2 பேருமே அங்கே ஹேண்டை கொடுத்துட்டு அங்கே வீட்டுக்குமே அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுமே அவங்க தாத்தாக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. அந்த லின்னுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. பாஸ்டில் இருந்த எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அங்கே அந்த லின்னை பார்த்துட்டு அவள் சுற்றி வந்ததுமே அவள் பயந்து போயிடா. இந்த நெக்லஸ்ன்னு சொன்னதும் அவள் வேகமாக கழட்டி கொடுத்துட்டு மேடமோட ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே அழுக்காக இருக்குது, நான் மாற்றி விட்றேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போங்க தாத்தா வா நம்ம போய் சாப்பிட்லாம், உனக்கு நான் சூப்பராக சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே புள்ளி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. 2 வந்து ஜால்ராக்களுமே இருக்காங்க. ஹீரோயினை போட்டு பிடிச்சி அங்கே தள்ளி டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த பொண்ணால் சாப்பிடவே முடியல. அம்மாவோட ஞாபகமாக தான் இருக்குது. நான் அம்மாவை போய் நான் மீட் பண்ணணும்ப்பான்னு சொன்னதும் சரி வான்சிட்டு போகும்போது உள்ள கத்துற சவுண்டை கேட்டுட்டு இவன் கதவை உடச்சி விழான். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்டாவாக நடக்குது. ஹீரோயின் போட்டு அந்த லின்னை அடி வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கா. பிடிச்சி இழுத்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கோவத்தில் இவனை பிடிச்சுமே கையை பிடிச்சிங்க கடிச்சு வச்சதுமே அங்கே ஜெனி பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் அம்மாவை எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, அம்மா இப்படிலாம் வந்துட்டு பண்ணுறவங்க இல்லைன்னு சொல்கிறப்ப அங்கே அவன் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கள், அவள் எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் உடனே எல்லாருமே சேர்ந்து ட்ராமா பண்ணுறாங்க. அவங்கள குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸை தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், அவங்க திடீர்னு இப்படி ஆக்ரோஷமாக மாறிட்டாங்கன்னு போய் சொன்னதும் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் அவளுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, அப்படி நடந்துச்சுன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அப்போ அங்கே கழுத்தில் வந்து இன்ஜுரியாக இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கள ஹிட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அப்போ ஜெனி எங்கள் அம்மா அப்படி பண்ணவே மாட்டாங்க, மற்றவங்ககிட்ட நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்கள எப்படியும் வந்துட்டு ஹிட் பண்ணிக்குவாங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அந்த லின்னுக்கு பயமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே நீ கரெக்டாக சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே தம்ஸ்அப்லாம் காமிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, நான் நல்லா கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹக் பண்ணிக்கிறான். பிறகு ஹீரோயினுமே அங்கே டாக்டரை வச்சு அங்கே வந்துட்டு செக்அப் பண்ணிவிட்டு அங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு நல்லாவே ரெக்கவர் ஆயிடுவாங்க, நீங்கள் கேர் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே சோல்ஜர் போய் நம்ம ஹீரோட்ட பண்ண சொன்னவங்க யார் அவங்க டீட்டெயிலாம் தெரியலை, பட் அங்கே பார்த்தவங்க வந்துட்டு ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஒரு லேடி தான் காசு கொடுத்து பண்ண சொல்லியிருக்காங்கன்னு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்ததுமே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த லின் அதை கேட்டு பயந்து போயிட்டு ஐயோ கடவுளே நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாக கத்திட்டு அங்கே வந்துட்டு உள்ளே வந்துச்சேக்கா. அங்கே வந்துட்டு அவங்க அம்மா தூங்க விடாமல் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அவன் இந்த வீட்டோட ஓனர், ஸோ மரியாதை கொடுத்து மிஸ்ன்னு சொல்லிட்டு பேசு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஸோ இவளோட ஃபோட்டோ எடுத்து அங்கே தண்ணி ஊற்றி அதை எல்லாத்தையுமே அழிச்சு விட்றா, அவங்க வந்து கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக. நம்ம ஹீரோயினை தூங்க வச்சுட்டு அவங்க குழந்தைய வந்துட்டு கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடுது. அப்போ அங்கே அவள் போய் அவளை வந்துட்டு கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணிச்சேக்கா. பட் அவளுங்க பார்த்ததுமே பயந்து போயிட்டு மேடம் நீங்கள் என்ன எந்திரிச்சிட்டிங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறா. என் பிள்ளை எங்கன்னு சொல்லி கேட்டதும் வாங்க நான் உங்களை குழந்தைகிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது கையிலேருந்து அந்த பொருள் வந்துட்டு கீழே விழுந்துடுது. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ஐயோ அப்படின்ற சொல்லிட்டு மேலேயே அவள் தடவி விட்டுறா. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த கிண்ணம் பீஸ் எல்லாமே எடுத்து அவள் கொடுக்குறா. ஓ நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட போகும்போது நம்ம ஹீரோ அவங்க வந்துடுறா. என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை சார் இப்படி கீழே விழுந்துருச்சு அதை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீ சாப்பிட்றியான்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டதும் அவளுக்கு பசிக்குது உனக்கு தெரியலையான்னு சொன்னதும் நான் இப்போவே மேடமுக்காக ஃபுட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. பிள்ளையோட சேர்ந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது நீ போய் அவங்களோட சேர்ந்து விளையாடுன்னு அந்த டியானா சொன்னாலுமே அவள் கேட்க மாட்டா, மூஞ்ச தூக்கிக்கிட்டே இருக்கா. அங்கே நானுமே கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு அங்கே கட்டையை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை வேணுக்குனே வந்து பயமுடுத்துகிற மாதிரி பிஹேவ் பண்ணதுமே அவளுக்கு அங்கே பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துச்சுக்கா. அவள் பயங்கரமாக கத்திட்டு அங்கே பிள்ளையுமே தள்ளி விட்டுட்டு கண்ட்ரோலே பண்ண முடியலை, விழுந்தடிச்சு அங்கே வேகமாக வந்துட்டு ஓடினதுமே அவங்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே பின்னாடியே பட்லருமே ஓடிட்டுருக்காரு. இந்த சைடில் பார்த்தா ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட்டாக போயிடுது. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். அங்கே யுவான் சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே உனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் அவளுக்கு எதுவும் ஞாபகம் வரல. அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தூங்க வச்சிடுறாங்க. யார் வந்துட்டு இப்படி அவளை பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே திடீர்னு அவங்க வந்துட்டு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போனாங்கன்னு அந்த டியான் சொன்னதும் நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து வார்த்தைகளை பார்த்து பேசு, சின்ன பிள்ளை மாதிரி இடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க அப்பாவுமே திடீர்னு தான் அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ இதை பற்றி நான் அவனே விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். இப்படி வந்து அவங்க அம்மாவோட சேர்ந்து
வந்து அந்த குழந்தை தூங்க முடியாது, நான் பேசாமல் என் கூட சேர்ந்து தூங்க வைக்கவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ இந்த வீட்டோட வேலைக்காரி மட்டும்தான், நீ என்ன வந்துட்டு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியுது, ஸோ குழந்தை வந்துட்டு என்னோட பேத்தி என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதும் உடனே அவள் சிரிச்சுட்டே கண்டிப்பாக மாஸ்டர் அப்படின்றத சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட தாத்தாவை நான் இப்போ போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த புள்ள போகும்போது அங்கே அவளை பார்த்தா அங்கே மெத்தை எல்லாமே தொட்டு பார்த்துட்டு இவளுக்குலாம் இவ்வளோ வந்துட்டு சாஃப்டான மெத்தையா இவ கெட்ட கேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அங்கே புள்ளி பண்ணி பேசிகிட்டு இருக்கா. என்ன தெரியும் தான் நீ என்னை பார்த்து இப்படி பேசுவோன்னு சொல்லும்போது அங்கே 2 மெய்டையுமே கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி இவ்வளோ கொலையே பண்ணி ஆகணும்னு அங்கே தாத்தாவோட ரூமில் இருந்து அந்த பாப்பா வந்ததுமே பட்லர் என்னாச்சுமா அதுக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னதும் தாத்தா எப்பயோ தூங்கிட்டாரே நான் அம்மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போனதும் அவர் எப்படி தூங்குவார் அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த மெய்டு உங்க இந்த லேடி கத்துற சவுண்டை கேட்டு மிஸ்டர் லூவே எந்திரிச்சு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த ஆளுக்கு டீயில் நான் வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடித்து அங்கே வந்துட்டு பயங்கரமாக இடிக்க வைக்கிறாங்க. அந்த பின்னை வச்சு அங்கே குத்தி அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தாங்க நம்ம ஹீரோங்க வந்துட்டு இருக்கான். அவங்கள எங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒய்ஃபை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுகிறான். இப்போ வந்து கத்துற சவுண்டு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் போய் துணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த லேடி துணியை தூக்கிட்டு போகும்போது எங்கே என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயினை அடித்து அந்த பக்கம் இந்த பக்கம் இடிக்க வைக்கிறதுல அவளுக்கு பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அங்கே மேலே வந்து பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அவங்க 2 பேர்த்தையுமே அடித்து தள்ளினதுமே உடனே பயந்து போயிட்டு ட்ராமா பண்ணுறாங்க. அங்கே அவள் இவான்னு சொல்லிட்டு பேசினதும் உனக்கு நடந்தது ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லும்போது அவள் உடனே இவங்களாவே மாடியிலேருந்து குதிக்க பார்த்தாங்க, நாங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணோன்னு சொன்னதும் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சதுமே ஏகப்பட்ட நீரில் கிடைக்கிது. அப்போ அந்த மெய்டு இந்த லேடி தான் வந்துட்டு இதெல்லாமே பண்ண வச்சாங்க, எங்களுக்கு எதுவுமே இதை பற்றி தெரியாதுன்னு சொன்னதுமே அங்கே நீங்கள் பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இவ உடனே அங்கே சாரி கேட்டுட்ருக்கா, இவளுக்கு கண்டிப்பாக பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே சாட்டை வச்சு அடி வெளுக்க சொன்னதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் மயக்கமாயிடுறா. அப்போ அந்த லின் தயவு செஞ்சு என்னை வந்து ஜெயிலில் போட்டுறாதீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொன்னதும் உன்னை வந்துட்டு ஜெயிலில் போடாமல் அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நான் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன் அதை கொடுக்குறேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது பிடிச்சவ தள்ளி விட்டுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. பிறகு அங்கே டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து இப்படி அவங்கள நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, அவங்க வந்துட்டு கூடி சீக்கிரம் நல்லபடியாக வந்துட்டு சரியாயிருவாங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அந்த வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவங்களுக்கு வந்துட்டு சேர்ந்து இருந்த சில திங்ஸ் எல்லாம் காமிச்சா ஞாபகம் வருமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு அவன் சொல்கிறான், நீ வந்துட்டு இதை வச்சு தான் எனக்கு சாப்பாடு எல்லாமே சர்வ் பண்ணுவோம், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறப்ப அதை வாங்கி ஆசையாக சிரிச்சுட்டே பார்க்குறா. சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் தான் தொட்டு பார்க்குறா. பிறகு குழந்தைக்காக இது நீ ஏற்பாடு பண்ணது, உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சோகமாயிட்டு பேசும்போது அவள் போய் அவன் கண்ணத்தங்க டச் பண்ணதுமே உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சான்னு சொன்னதும் கண்ணத்தை பிடிச்சி கீழிட்டு சிரி கழுகாதன்னு சொல்லிட்டு போனதும் உனக்கு ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு. வெளியே அந்த இடத்துக்கு போனதுமே பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு ஐயோ என்னை அடித்து கொல்ல பண்ண போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. உன்னை யார் அடிப்பாங்க, நான் தான் இருக்கேன்ல, உன்னை பார்த்துக்கவே நான் சொல்கிறான். இங்கே வீட்டில் பார்த்தா அங்கே பேத்திக்கு வந்துட்டு விதவிதமாக சாப்பாடு கொடுத்து அவர் ரொம்ப நல்லபடியாக பார்த்துட்ருக்காரு. உனக்காக தான் இந்த கிஃப்ட் எல்லாமே சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கும்போது அங்கே 2 பேருமே வந்ததுமே ஓடி போய் அந்த பொண்ணு அம்மான்னு கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளோட காதில் ஏதோ சொன்னதும் அங்கே அவங்க அப்பாவை பார்த்து போய் இவளுமே அப்பான்னு கூப்பிட்டதுமே அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. வந்துட்டு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உனக்கு கூடிய சீக்கிரம் கிஃப்ட்டு நான் கொடுப்பேன், நீ வந்துட்டு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணு, என்னோட மருமகளையும் பேத்தியுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அங்கே வச்சு அவளுக்கு கிஃப்ட்டுமே கொடுப்பேன்னு சொன்னதும் அப்போ தாத்தா எனக்குன்னு சொன்னதும் உனக்குமே மாதான்னு சொல்லும்போது அப்போ அந்த டியான் அங்கே வந்துடுறா. எனக்கு இந்த ஆன்ட்டியை சுத்தமாகவே பிடிக்கல, இந்த பொண்ணையுமே தான் நீங்கள் பேசாமல் லின் ஆன்ட்டியை வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவங்க தான் எனக்கு அம்மாவாக வேணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு எங்கள் தாத்தாக்கு கோவமாயிட்டு இவங்க தான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசு, நீ இதை ஏற்றுக்கிட்டு ஆகணும்னு சொல்லும்போது அவள் அழுததுமே நம்ம ஹீரோ அவங்க அவட்ட சமாதானப்படுத்துறா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்க ரொம்பவே நல்லவங்க, நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து ஷாப்பிங்காக போயிட்டுருக்காங்க. அங்கே உள்ளே போகும்போது பார்த்தா அந்த கடைக்கார ஓனர் வந்து அங்கே ஒரு பர்சனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒன்றை மாதிரி பிச்சைக்காரனுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு வாங்குற அளவுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அடித்து துரத்துறாங்க. அந்த பர்சனை பார்த்ததுமே அங்கிள் நீங்களான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா தூக்கி விடுறா. ஏன்னா ஹீரோயின் அன்னைக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு போன பர்சன் தான். அங்கே நீங்களாம் வந்துட்டு இங்கே வாங்குறதுக்கே தகுதி கிடையாதுன்னு சொன்னதும் என் பேரனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்க வந்தேன்னு சொன்னதும் காரி துப்பிட்டு உனக்கெல்லாம் காசு இருக்காடான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் ரொம்ப சீப்பாக பேசினதுமே ஜெனிக்கு கோவமாயிருது. என்ன வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு அவருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னதும் ஓ ஓன்ட்ட காசு இருக்கா காமின்னு சொல்கிறப்ப எங்கள் அப்பா இப்போ வருவாருன்னு சொல்கிறப்ப குச்சி எடுத்து அடிக்க போகிறான், என்ன பொய்யா பேசுகிறேன்னு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே கையை பிடிச்சதுமே பயந்து போயிட்டாங்க, நீடன் பண்ணிட்டாங்க, சாரி கேட்குறான்.
என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி வந்து அங்கிள் வந்து இங்கே கிஃப்ட் வாங்க வந்திருக்காரு, இந்த ஆள் அசிங்கப்படுத்திருக்காருன்னு சொன்னதுமே அவங்க ஹீரோக்குமே கோவம் ஆயிடுச்சுக்கு. நான் வந்து உன்னை மன்னிக்கணும்னா நீ தெருவில் இருக்க எல்லாருக்குமே இனிமேல் அன்னதான மாதிரி கொடுத்தாதான் நான் மன்னிப்பேன்னு சொன்னதும் அவன் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவர் தான் வந்துட்டு அம்மாவை காப்பாற்றினார்ன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நீங்கள் வந்துட்டு இவரோட கிராண்ட் சைல்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உங்களை வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியுமே, நான் உங்ககிட்ட என் குழந்தைய பற்றி விசாரிச்சப்ப அவங்க நல்லா இருக்காங்கன்ற விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் பேரனுக்காக பெரிய லெவலுக்கு கிஃப்ட் வந்து இறங்குன்னு சொன்னதும் எனக்கு அதெல்லாம் வேணாம், சின்னதாக இருந்தால் போதும், நான் வந்து காசு கொடுத்தே வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் இது என்னோட தரப்பில் உங்களுக்கு எப்போ வந்துட்டு என்ன தேவைப்பட்டாலுமே நீங்கள் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை பார்க்குறதுல ரொம்ப கஷ்டன்ற விஷயத்த ஹீரோ சொல்கிறான். பிறகு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாமே ஹீரோயின் டச் பண்ணி பார்த்ததும் இவளோட சைஸில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொண்டு வாங்கன்னு சொன்னதும் எல்லாமே வசார்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த சேல்ஸ் கேர்ள் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அதே ஸ்டைலில் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. பார்த்தா அங்கே பார்ட்டிக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே ஜெனியும் டியான் தான் வெல்கம்காக நின்றுட்டு இருக்கும்போது அந்த டியானை பார்த்தா மூச்சு தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. எங்கள் அம்மாவன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கேட்கும்போது கூப்பிட போனால் நம்ம ஹீரோயின் அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டுச்சுக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஜெனி கீழே உங்களுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் இறங்கி வரும்போது அங்கே ஒரு பர்சன், ஏய் நீ ரோட்டில் பிச்சை தானே எடுத்துகிட்டு இருந்தேன், இங்கே என்ன வந்து உள்ளே வந்திருக்க, பார்ட்டியை கெடுக்க வந்திருக்கியா, இங்கேருந்து போன்னு சொன்னதுமே ஹீரோயின் பயந்து போயிடா. இப்போ ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்ப, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அந்த ஆளுக்கு பயமாகிடுது. அப்போ அங்கே லூவுமே உன்ன மாதிரி பர்சனை நாங்கள் வெல்கமே பண்ணலை, இவனை அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். தன்னோட தான் அவங்கள பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசி அவங்கள ஏதாச்சும் புள்ளி பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வந்துட்டு ஒரு பயத்தோடவே அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்த்தா ரொம்பவே வெறுப்பாகி போயிட்டேங்க. வெளியே வரும்போது அந்த லின் நின்றுட்டுருக்கா ஆண்டி அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ரொம்பவே புள்ளி பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு புழு முட்டை பேசினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஆத்திரமாகி போயிடுது. என் பிள்ளையை நீங்கள் வந்துட்டு புள்ளியாக பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட எதையோ சொல்லி கொடுத்துட்ருக்கா, சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே குட்டி பாப்பா பொம்மையை தூக்கிட்டு மேலே போனால் அந்த பொம்மை எனக்கு தான் வேணும்னு தான் சொன்னதோ அது தாத்தா எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே சண்டை வந்துட்டு பிடிங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் குழந்தை எங்கே காணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்குது. வேகமாக போய் பார்த்தாங்க டியான் கீழே கிடக்கா. அங்கே இப்படி வந்துட்டு அந்த பொண்ணு தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு நம்ம இனிமேல அந்த மெய்ட் வந்து பழிய போட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு என் பொண்ணு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான்னு ஹீரோயின் சொல்லும்போது அவளை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஹீரோங்க தூக்கிட்டு போயிடுறான். ஜெனி பயங்கரமாக அழுகிற, அம்மா எதுவுமே பண்ணலைன்னு, ஒன்றும் கவலைப்படாத டியானுக்கு சரியாயிருன்னு சொல்லும்போது இப்படி சார் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறாருன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அந்த மெய்டுவங்க வாய்க்கு வந்தபடி ஹீரோயினையும் குழந்தைய பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அப்போ லூ வந்துடுறாரு. அடுத்து பேசுகிறதுக்கு நாக்கு இல்லாமல் அறுத்துருவேன், இந்த வீட்டோட வேலைக்காரவங்கன்றதை மறந்துட்டு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க, அவள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னதும் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவன் என்னோட பேத்தி, இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்றத சொல்கிறாரு. இங்கே குழந்தைய பார்த்து அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லின் பார்க்க வர்றா. நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும் நான் பிள்ளைய தான் பார்க்க வந்திருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, பிள்ளைய பார்க்க விடுங்கன்னு சொல்கிறப்ப அங்கே கை மூமெண்ட் ஆனதுமே உடனே அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து பிளட்டு வந்துட்டு தேவைப்படுதுன்னு சொன்னதுமே என்னோட பிளட்டு மேட்ச் ஆகாதேன்னு அவன் சொல்கிறான். நான் ஒன்றும் அவளோட அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட பிளட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மேட்சாக இருந்தால் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலான்னு சொன்னதும் உடனே அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் பிளட்டு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்து காப்பாற்றினதுமே நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, குழந்தைக்கு நல்லா ஆகிற வரைக்கும் நான் கூட இருந்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து குழந்தையோட உயிரை நீ காப்பாற்றிருக்கன்ற வாசி, நான் வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் உன்னை இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன், வீட்டு பக்கம் வந்துடாத நான் சொல்லிட்டு இருக்கான். வரவே இல்லையம்மான்னு சொல்லும்போது அங்கே அவங்க தாத்தா வந்துடுறாரு. நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட்டிகிட்டு வாங்க, அதை விட்டுட்டு ஏன் இங்கே கவலைப்படுறீங்கன்னு சொல்லும்போது அப்புறம் குழந்தைன்னு சொன்னதும் நான் தாத்தா இருக்கேன்ல பார்த்துக்குவேன், நீ போ உன்னோட ஹஸ்பண்டை பார்க்கன்னு சொன்னதும் ஹீரோயின்மே மீட் பண்ணுறதுக்காக போனதுமே நம்ம யுவான் நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, நான் குழந்தைக்காக தான் இங்கே வெயிட் பண்ண வேண்டியதாகிருச்சின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்துட்டு
வந்துட்டு போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு வந்துட்டு மூமெண்ட் வருது. அப்போ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வெளியே போகிறா. அப்போ அந்த லின் திரும்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு புள்ளி பண்ண ட்ரை பண்ணுதுமே. இந்த டைம் வந்துட்டு அவள் சும்மா இல்லை, போட்டு அடி பயங்கரமாக வெளுத்துட்ருக்கா. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட போகும்போது ஹீரோயின் பிடிச்சி இழுத்தா. இவள் கீழே பிடிச்சி தள்ளினதில் தலையில் அடித்ததுமே ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த எல்லா விஷயமே இப்போ ஞாபகம் வந்துடுது. அங்கே உள்ளே வந்துட்டு அந்த லின் வந்து அந்த குழந்தைய பார்த்ததும், ஆண்டி நான் இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோவுமே நீ இப்போ நல்லா ஆகிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரே ஃபேமிலி மாதிரி இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழலாம் டாடின்னு அவள் சொல்கிறா. ஸோ குழந்தைக்கு முன்னாடி வந்துட்டு எதுவும் பேச முடியல, அவன் அமைதியாக இருக்கான். இப்போ கரெக்டாக பண்ண நம்ம ஹீரோயின் வாழ்றா. உள்ளே வந்து பார்த்துட்டு அப்படின்னு இவனுக்கு வேற ஒரு ஃபேமிலி இருக்கான்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு இந்த மெய்டுவங்க திரும்ப வாய வச்சுக்கலாமா அங்கே நம்ம ஜெனி வந்துட்டு இருக்கும்போது இந்த குட்டிச்சாதான் அந்த குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசினதும் பயங்கரமாக அழுதுச்சேக்கா. இப்போ ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இப்படி எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொன்னதும் சரி ஓகே நீ கவலைப்படாத நம்ம இங்கேருந்து போயிடலான்னு அவள் சொல்லிட்டேக்கா. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அங்கே லூ வந்துட்டு கேட்குறாரு எங்கே வந்துட்டு குழந்தை ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் அவன் மேலே போய் பார்த்தா ஹீரோயின் லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா. அங்கே அவ்வளோதான் அவருக்கு கோவமாகி போயிட்டு நீ எல்லாம் உருப்புறதுக்காடா, பொண்டாட்டி பிள்ளைய பார்க்குறத விட்டுட்டு ஊரில் யாரோ பெத்த பிள்ளைய இந்த ஊருக்கு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு, நான் இப்போவே போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் வேகமாக விழுந்தடிச்சு அங்கே போயிட்டுருக்கான். அம்மா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத அம்மா உன்னை நல்லா பார்த்துவேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு உடனே உள்ளே போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு லேடிகிட்ட காமிச்சிட்ருக்காங்க வாங்குறதுக்காக. பட் நம்ம அந்த லேடிக்கு வந்துட்டு அது பிடிக்காம இருக்கவுமே ஹீரோயின் போய் அதை பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவங்க உடனே அதை வாங்குறதுக்கு அங்கே ஒத்துக்கிறாங்க. சேல்ஸ் கேள்மே நீங்கள் உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னதும் நானுமே ஜாப்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஷானுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வராரு. பாஸ் இவங்க வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க, இங்கே ஜாப்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தாவே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல். நான் உன்னை திரும்ப மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நீ அப்போ இருந்து நான் உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன் எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுப்பியா, நீ இப்போயாச்சும் அது நிறைவேறுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எப்படி நிறைவேறும், அவளோட புருஷன் நான் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க வர்றான். அவன் என்னோட பொண்டாட்டி, ஸோ நீ பார்த்து ஒழுங்காக வந்துட்டு நடந்துக்கோ, இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் இவே இது கூட இங்கே வந்தான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே கோவம் ஆகிட்டு ஓ வேலை ஏதோ பார்த்துட்டு போ, நான் வந்துட்டு என் வாழ்க்கையை பார்த்துக்குவேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அப்படின்னா உனக்கு எல்லா விஷயம் ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டுருக்கான். பட் ஹீரோயின் அவன்ட்டு எதுவும் பேச விரும்பலை, நான் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலைன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் அங்கேருந்து போனால் இவன் கையை பிடிச்சிக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஷான் முதன் எவ்வளோ விடுன்னு சொல்கிறப்ப என் பொண்டாட்டிகிட்ட தள்ளி போக சொல்கிறதுக்கு நீ யார்டான்னு சொல்லிட்டு சண்டை வந்ததுமே தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஜாப்பே வேணான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறா. பிறகு வெளியே போயிட்டுருக்கும்போது பாஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்கள பற்றி நான் டீட்டெயில்ஸாக விசாரிச்சுட்டேன், இன்னொரு கார்டுமே கிடச்சிருக்கு, இங்கே பாருங்கள் அவரோட இன்னொரு பிரான்ச்சில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அந்த கார்டை பார்த்துட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அந்த டியான் வீட்டுக்கு வந்ததோ நீ எப்படா வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லிண்டாங்க வந்திருக்கா. யாரை கேட்டு நீங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது நான் தான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் ஆன்ட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்னை பேசாமல் ஆன்ட்டி கூட சேர்ந்து என்னை இருக்க விடுங்கப்பா, எனக்கு வந்துட்டு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டேக்கா. பிறகு அந்த கார்டை காமிச்சு உனக்கு இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தெரியுமான்னு கேட்டதுமே அது வந்துட்டு அப்படியே வந்து தன்னை இப்போ என்னமோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கடையை பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்கா, அட்ரஸ் முதற்கொண்டு. ஹீரோயின் பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நான் என்னோட ஒய்ஃப்காக ட்ரெஸ் வாங்க வந்திருக்கேன், அவள் பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே தான் இருப்பா, ஸோ நீங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு காமிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி எதுவுமே சொல்ல முடியலை. அந்த சேல்ஸ் கேளுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிடுறாங்க. உடனே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு காமிச்சா எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இப்போ ஜெனி அப்பா நீங்கள் வந்துட்டு என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் உன்னோட உண்மையான அப்பா யாருன்றதே நீ மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே நம்ம ஷான் நீ வந்துட்டு போகிறதால அப்படி தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே நல்லதுதான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஹீரோயின் அங்கேருந்து பிள்ளையை தூக்கிட்டு போயிடுறா. அப்போ அங்கே அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, பேத்தியும் மருமகளையுமே பார்க்க முடியலையேன்னு இந்த டயத்தை யூஸ் பண்ணி அந்த லீன் வந்துட்டு நல்லா அவர்கிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்கா. அங்கே அந்த ஓனர் இருக்காரா, அவர் கூட சேர்ந்து இவர் ரொம்ப க்ளோஸாக இருக்காளாமான்னு அதெல்லாமே பார்த்துட்டாங்க. அவருக்குமே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. பிறகு பார்த்தா சேல்ஸ் பயங்கரமாக கடையில் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் டவுட் ஆகி போயிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்க வந்தா ஹீரோ தான் அங்கே காசையுமே கொடுத்து ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி ட்ரெஸ்ஸையுமே வாங்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக அவள் வர்றா. அப்போ அங்கே அவன் வெளியே வரேன்ற பேரில் தலையிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு ஐயோ அப்படின்ற சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு சேல்ஸ் ரொம்ப நல்லாச்சு, உனக்காக நான் டிப்ஸ் கொடுக்கவான்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட அந்த பொண்ணு காசு கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து குழந்தைய
குழந்தைய சான்ஸ் பார்த்து தூக்கிட்டு ஓடி போயிடுறான். ஸோ இந்த லேடி வந்துட்டு இப்படி குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே ரொம்பவே பயமாகி போயிருது அவங்களுக்கு. பார்த்தா வீட்டில் தாத்தாவோட வேலை தான், அவர் தான் பிள்ளைய எங்கள் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேர் பயந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும், அப்புறம் என் பேத்தி எப்படி நான் பார்க்குறது, நீங்கள் இப்படி உருப்படாமல் இருந்தீங்கன்னா அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த லின் வந்துடுறா. நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அவன் வரைஞ்சிடுறா. என்ன உனக்கு ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, எனக்கு ஞாபகம் வந்ததில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இந்த வீட்டு வேலைக்காரி தான் நீ, எல்லாத்தையும் ஒழுங்காக வந்துட்டு க்ளீன் பண்ண அப்படின்ற சேர்த்து அவ ரொம்பவே கோவப்படுறா. பிறகு நம்ம ஷாண்டையுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்கா. ஸோ அந்த லினோட ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்து இவ தானே இதெல்லாமே பண்ணது, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே திரும்பவுமே பார்த்தா அந்த லின் அவள் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த அகர்பத்திலாம் ஏற்றி வச்சிட்ருக்கான். அந்த ட்ரக் மாதிரி வந்து போட்டு அங்கே அவங்களுக்கு தான் மயக்கம் வந்துட்டுருக்குன்னு பார்த்தா அங்கே லூக்குமே மயக்கமாகி அவர் கீழே விழுந்துடுறாரு. அங்கே கொண்டு போய் வந்துட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது லின் அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணி பேசினதுமே, மிஸ்டர் லூ எந்திரிச்ச பிறகு உன் கதையை வந்து மாறப்போகுது, நீ பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. ஸோ நைட் போல் அவங்க அவரை கொலை பண்ணுறதுக்கு போனால் டக்குன்னு அங்கே ஹீரோயின் வந்துடுறாங்க. இங்கே தாத்தாவுமே எந்திரிச்சிடாரு. ஸோ பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு அவன் நீட்டன் பண்ணிட்டு உடனே திரும்ப ட்ராமா பண்ணிட்டு அங்கே சாரி கேட்குறா. அங்கே ஹீரோ கன் எடுத்து ஷூட் பண்ண போனதுமே இவளை நானே போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணை எடுத்து நீட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அவளாவே பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டதுமே அங்கே ஜெயிலையுமே பிடிச்சி போட சொல்லிடுறாங்க. அப்பாவை நான் போகும்போது ஒரு உண்மையை சொல்கிறேன், டியான் வந்து என்னோட பொண்ணு தான், பட் என்னோட பொண்ணுன்றதுக்காக அவளை நீங்கள் விட்டுறாதீங்க, நான் பண்ணதுக்கு தண்டனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. பிறகு தாத்தாங்க குழந்தையோட சேர்ந்து ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தா. இவங்களுமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டியான் அப்படியே அங்கே அதை மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கவுமே அங்கே அந்த பொண்ணு பாவம் என்ன வந்துட்டு தப்பு பண்ணா லைஃப்லன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு பார்த்துட்டு. ஸோ அவங்க நம்ம ஜெனியை கூப்பிட்டு அவள் வந்துட்டு உன்னோட சிஸ்டர், நீ போய் அவள் கூட சேர்ந்து விளையாடணும், கூட்டிகிட்டு வான்னு சொன்னதுமே இப்போ ஜெனியுமே டியானை கூப்பிட்டு நம்ம வந்து விளையாட போகலாமான்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே விளையாடுறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டாங்க சாரி கேட்குறா. அவள் வந்துட்டு என்னை தள்ளி விடலை, நான் தான் லின் ஆண்டியோட பேச்சை கேட்டு நானாக தான் விழுந்தேன்னு சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல, தப்பு பண்ணுறதெல்லாம் சகஜம்தான், இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சிஸ்டர் சண்டை போடக்கூடாது ஓகேவான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து விளையாட போக சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கிடையாது 2 குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.